இது நேயர்களே வாங்க பேசலாம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த இந்த பேப்பர்ல கொடுத்து ஏமாத்துறதெல்லாம் விட புது டெக்னாலஜியா வந்து பாத்தீங்கன்னா இமெயில் மூலமா இப்போ உங்களோட ஐடிக்கு வந்து ஒரு விளம்பரம் வரும். நீங்க வந்து இந்த கம்பெனில செலக்ட் ஆயிட்டீங்க, ஒரு 5000 டெபாசிட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து இங்க வந்து போறதுக்கெல்லாம் நாங்க செலவு பண்ணிட்டோம், இதை வந்து நீங்க 5000 டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பார்ட்டி ஏமாத்திட்டு இருக்காங்க. இன்னொன்னு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க வந்து உங்களுக்கு மெயில் பண்ற மாதிரி நீங்க வந்து 15000 வந்து இதுல நீங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கு, இதை நீங்க வாங்கணும்னா எனக்கு ஒரு நீங்க 10000 ரூபாய் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போலியான விளம்பரங்கள் மெயில்ல இப்ப ஜெனரேட் பண்றாங்க. இது எந்த அளவுக்கு? இல்ல, இது சம்பந்தமா வந்து ஏற்கனவே காவல்துறை, அதாவது சென்னை நகர காவல்துறை ஆணையர் வந்து எனக்கு தெரிஞ்சு 2-3 தடவை செய்தித்தாள்கள் மூலமா ரொம்ப விரிவான ஒரு வழிகாட்டுதல் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இப்ப ஆர்பிஐல இருந்தே கூட என்ன சொல்றாங்கன்னா, ஆர்பிஐன்னு போட்டு வந்தா நம்பாதீங்கன்னு சொல்றாங்க. இது இந்த ஒயிட் காலர் அஃபென்ஸ். இப்ப ஹுண்டாய் கம்பெனி இருக்குன்னு வச்சுங்க, ஹுண்டாய் கம்பெனில இருந்து கூப்பிடுற மாதிரி உங்களுக்கு வரும். நீங்க 5000 ரூபாய் என்ன பண்ணுவீங்க, அவன் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பான், அந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவீங்க. டிடி எடுத்து செக் பண்ண சொல்லி போடுறோம், டிடி எடுத்து அனுப்ப சொல்லிடுறான். அந்த அக்கௌண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட வங்கியில துவக்கப்பட்ட ஒருத்தர் பேர்ல துவக்கப்பட்டது, அதனாலதான் அது அங்க போய் சேருது. இப்ப வங்கி அது தனியார் மயமான வங்கியா இருக்கட்டும், தனியார் வங்கியா இருக்கட்டும், தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியாக இருக்கட்டும், என்னுடைய கையெழுத்து நான் 60ல போட்டிருந்த கையெழுத்து 70ல இருக்காது, கொஞ்சம் மாறும். ஆனா இப்ப உடனே அந்த வங்கிக்கே நான் வந்து ஒரு மாசத்துக்கு 5 தடவை போயிட்டு வந்துகிட்டு இருப்பேன். நான் போட்ட பணத்தை எடுப்பதற்கு செக் எடுத்து காசோலை எழுதிட்டு போய் கொடுத்தா கூட சிக்னேச்சர் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றாங்க. இப்படி சொல்லக்கூடிய இந்த வங்கி பணியாளர்கள் எப்படி வந்து எதை வச்சு எதை வெரிஃபை பண்ணி எப்படி அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு அங்க இது பண்றாங்க? இது வந்து வங்கியில நடக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு. அது வங்கியில இருக்கிறவங்க உடந்தைன்னுலாம் நான் குற்றம் தவறல. அது எப்படி அவங்க சரியான முறையில அவங்கள செக் பண்ணாம வெரிஃபை பண்ணாம அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணி கொடுக்கறதுனால நீங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புறீங்க. அனுப்பிச்ச ஒரு 10 நாள்ல அடுத்த இமெயில் வரும். எங்களுடைய பாரிஸ்டர் அவன் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு லீகல் அட்வைஸ், எங்களுடைய லீகல் டீமோட ஹெட் வந்து என்ன நம்பர்ல இருக்காரு, அவர் உங்களை கான்டாக்ட் பண்ணுவார். நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணுவீங்க. கான்டாக்ட் பண்ணணும்னா அவர் என்ன சொல்வார், திரும்ப இன்னும் இதுக்காக நீங்க இவ்வளவு பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும், நான் அவங்க அந்த கம்பெனியோட இது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வெளிநாட்டுல இருந்து வர்ற மாதிரி எல்லாம் அந்த மாதிரி வருது. இப்ப குறிப்பா இமெயில் மூலமா வர்றதை விட வெளிநாட்டுல வேலை வாங்கி தரேன், வெளிநாட்டுல வேலை வாங்கி தர்றேங்கிறது, வெளிநாட்டுல வந்து ஒரு குறிப்பிட்ட யாராவது ஒரு பெரிய பணக்காரர் இல்லாட்டி ஒரு ராஜ பரம்பரை அந்த பேரை போட்டு அந்த ராஜ பரம்பரையினுடைய சொத்து வந்து இப்ப அனாதரவா இருக்கு, அதனுடைய வாரிசு வந்து இங்க இருந்தா கொன்றுவாங்கன்றதுக்காக, கொலை செய்து விடுவார்கள் என்பதற்காக அந்த வாரிசை நாங்க வேற்று நாட்டுல மறைமுகமா வச்சிருக்கோம். ஆக இந்த சொத்தை காப்பாற்றி அவரிடம் ஒப்படைப்பதற்காக ஒரு குழுவை தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்தியாவில் நீங்கள் மிகவும் நம்பத்தகுந்தவர் என்று எங்களுக்கு தெரிந்த காரணத்தால் உங்களே அவருக்கு கார்டியனா நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு பிறகு அனுப்புற பேப்பர்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ் அரசனுடைய ஒரு சீல் முத்திரை எல்லாமே அப்படியே இருக்கும். ஆர்பிஐ இது இருக்கும். எந்த ரெக்கார்டையும் நீங்க வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. அனுப்பிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அதற்குரிய அந்த இதை வந்து நாங்க வந்து இன்னார் மூலமாக உங்களுக்கு அனுப்ப போறோம், அதை வந்து நீங்க இந்தியாவில் பாதுகாக்கணும், அதற்கு வந்து கஸ்டம்ஸ்ல இவ்வளவு பணம் கட்ட வேண்டியது இருக்கு, நீங்க 5 லட்சம் ரூபாய் இன்னும் அக்கௌண்ட்ல கட்டிருங்க அப்படிம்பாங்க. மேம் இப்ப வந்து ஒரு மோசடி சம்பவமா இருந்தாலும் சரி, ஒரு பாலியல் பலாத்கார சம்பவமா இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல நடந்து அது விஸ்வரூபம் எடுத்ததுக்கு அப்புறமா தான் ஒரு அரசு வந்து அடுத்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதையும் வந்து முன்கூட்டியே வந்துட்டு பெண்களுக்கான அந்த பாதுகாப்பு சட்டமும் சரி, இந்த மாதிரி ஏமாற்றவங்களை வந்து அவங்க கைது செய்யறதோ மற்ற விஷயங்களை ஏன் அவங்க வந்து சரியா பின்பற்றுறது இல்ல அரசு? நான் வந்து பல நிகழ்ச்சியில இதுதான் சொல்லியிருக்கேன். அரசுக்கு பெண்களை பற்றிய ஒரு சரியான பார்வை இல்லை. மக்களை பற்றிய பார்வையே குறைவு, கூடுதலாக பெண்களை பற்றிய அக்கறையும் அந்த பார்வையும் ரொம்ப குறைவு. அதனாலதான் இந்த குற்றங்கள் என்பது ரொம்ப சர்வசாதாரணமா நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு பல்வேறு சட்டங்கள் பெண்களுக்காக சட்டங்கள் வந்திருக்கு. இந்த சட்டங்கள் கூட மிகப்பெரிய ஒரு போராட்டங்களின் மூலமாக தான் நாம பார்த்தோம். இந்த டெல்லி மாணவி ஓடும் பேருந்துல நடந்த சம்பவத்தை ஒட்டி நாடு முழுதும் மிகப்பெரிய ஒரு போராட்டம்.
அதுல இளைஞர்களும் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து போராட்டம், மீடியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருந்தது. அப்ப இதையெல்லாம் சேர்ந்துதான் ஒரு அவசர சட்டம் வர்மா கமிஷன் கொண்டு வந்தது மூலமா அந்த சட்டத்தை கொண்டு வர முடிஞ்சது. அப்படி ஒரு நிகழ்ச்சி வந்து வெளியே வரும்போதுதான் அரசு வந்து வேற வழி இல்லாம இப்போ சமீபத்துல தமிழக முதல்வர் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, விடுதிகளில இருக்கக்கூடிய பெண்களை பாதுகாக்கணும். விடுதிகள் சொல்லும் போதுதான் நான் இங்க ஒண்ணு சொல்ல வரேன். இப்ப கோவையில வந்துட்டு படிச்சிட்டு இருந்த மாணவி, அது வந்து அரசு விடுதின்னு நினைக்கிறேன், அதுல கூட வந்து 2 நபர்கள் உள்ளே இருந்து கடத்திட்டு போயிட்டு 2 குழந்தைங்களை பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க. அதுக்கு அப்புறமா தான் தமிழ்நாடு அரசு வந்துட்டு விடுதிகளை வந்துட்டு துரிதமா கண்காணிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவெல்லாம் இதையும் முன்கூட்டியே செய்யல. நான் என்ன நினைக்கிறேன், இது ஒரு கண் துடைப்பான வேலை தான். அரசு நிறுவனங்களிலேயே அந்த காப்பகத்திலே இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கு, அங்க பாதுகாப்பே இல்லை. இன்னைக்கு அந்த கோவையில இருக்கக்கூடிய அந்த அனாதை இல்லத்தை போல பல்வேறு இல்லங்கள் இன்னைக்கு வந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலையில இருக்கு. சமீபத்துல தமிழ் இந்து பேப்பர்ல வந்தது, ராயப்பேட்டையில இருக்கக்கூடிய ஒரு விடுதியில வந்து பெண் பிள்ளைகள் வந்து ஓப்பனா இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து குளிக்கிறாங்க, அவங்களுக்கு பாத்ரூம் இல்லாம இருக்கு, பத்திரிகை செய்தியை பாக்குறோம். அப்ப அங்க ஏதாவது ஒரு சம்பவம் நடந்த பிறகுதான் அரசு தலையிடுவாங்க. ஏன் அரசாங்கம் இதெல்லாம் ஆய்வு செய்யக்கூடாதா? இன்னைக்கு வந்து அரசு கிட்ட இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் ஒன்று, ஏராளமான இன்னைக்கு வந்து இந்த மாதிரி விடுதிகள் நிறைய இருக்கு, தனியார்கள் நடத்துறாங்க. அதுல அந்த இடத்துல வந்து அந்த குழந்தைங்களுக்கு அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடியவர்களே அந்த குழந்தைங்க கிட்ட தவறா நடந்து கொள்ளக்கூடிய கொடுமை என்பது. சமீபத்துல பார்த்தா மதுரையில ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு காப்பகத்துல ஒரு பெண் வந்து நிர்வாணமா வெளியே ஓடி வராங்க. ஓடி வந்து என்னை காப்பாத்துங்கன்னு சொன்ன உடனே எப்படி நம்ம கையில வந்து ஜனநாயக மாத சங்கம் தான் அதை தலையிட்டு அந்த பெண்ணை விசாரிக்கும் போது அந்த பெண் ஏராளமான விஷயங்களை சொல்றாங்க. ஏன் அந்த நிறுவனத்துல இருக்கக்கூடியவங்க வந்து எங்க ஆடையெல்லாம் கழட்ட சொல்லுவாங்க, அடிப்பாங்க, உதைப்பாங்க, தொடுவாங்க, இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்றாங்க. ஆனா அதை வழக்கா எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டா ஒரு மனநல பாதிக்கப்பட்ட பெண் சொல்லுவதை வந்து எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்றாங்க. நாம என்ன சொல்றோம், மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அது உண்மையா என்பதை உண்மையான முறையில கண்டறிய வேண்டும், கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். சம்பந்தப்பட்ட அதிகாரி என்ன சொல்றாரு, ஒரு 500 பெண்களை வச்சு அங்க வச்சிருக்காங்க, இப்ப நாங்க நடவடிக்கை எடுத்து அந்த 500 பெண்களை எங்க கொண்டு போய் வைக்கிறதுன்னு கேட்கறாங்க. இப்படி வந்து பாதுகாக்க ஆள் இல்லாத காரணத்தினால் இன்னைக்கு தனியார் நிறுவனங்கள் பெண்களை இவ்வளவு மோசமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது உருவாயிருக்கு. அரசாங்கம் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்த பிறகு தலையிடுவது சரியாக இருக்காது. எதுவா இருந்தாலும் அரசு ஒரு கண்காணிப்பு என்பது தேவையாக இருக்கு. ஒரு குழு அமைக்க வேண்டும், பல்வேறு சமூகத்துல அக்கறை உள்ளவர்களை இணைத்து ஒரு குழு, இந்த இடத்துல என்ன தவறு நடக்குதா இல்லையா, உணவாக இருந்தாலும் சரி பாதுகாப்பாக இருந்தாலும் சரி அது சரியாக நடக்குதா அப்படின்னு பாக்குற ஏற்பாடு இல்லை. ஏதாவது தவறு நடக்கும் போது ஒரு கண் துடைப்பு ஏற்பாடு தான் இந்த அரசு. இந்த தமிழக அரசாக இருந்தாலும் சரி, மத்தியில் ஆளக்கூடிய அரசாக இருந்தாலும் சரி. நாம பார்த்தோம் உத்தரப்பிரதேசத்துல 2 இளம் பெண்களை பலாத்காரம் செய்து உயிரோடு தூக்குல போட்ட ஒரு கொடுமையான சம்பவம். அப்ப தொடர்ந்து அந்த மாநிலத்துல இன்னும் நடந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து அது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி தபஸ்பால் வந்து சொல்லியிருக்காரு, மார்க்சிஸ்ட் பெண் தொண்டர்களை வந்துட்டு நாங்க பாலியல் பலாத்காரம் செய்வோம். இதுவும் பார்த்தோம்னா அந்த தலைவரே, அவருடைய கட்சியில இருக்கிற தலைவரே ஒரு பெண் தான், அவர் இப்படி சொல்லியிருக்காரு. அதுதான் இன்னைக்கு அரசியல்ல வரக்கூடியவங்களே வந்து கிரிமினலாக அதிகமா தேர்வு பண்ணியிருக்கிறோம் தான் புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஒரு நேர்மையானவங்களை வந்து தேர்ந்தெடுப்பது ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதோட வக்கர புத்தி வந்து ஒரு உச்சத்துக்கு போய் தான் இந்த எம்பி வந்து வெளியே சொல்லியிருக்காரு. பல ஆள் வந்து இதை பத்தி எல்லாம் இன்னும் தவறான கருத்துக்களை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து இதோடலாம் மோசமா வந்து இன்னைக்கு பெண்களை பற்றிய அரசியலுக்கு வரக்கூடிய பெண்களை இவ்வளவு தவறாக பேசுவது என்றால் ஒரு வேதனையாவும் பயமாவும் இருக்கு. எங்க பெண்கள் அந்த காலத்துல எப்படி அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வீட்டுக்குள்ளேயே அடக்கி வச்சாங்களோ அந்த நிலைமைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் சமூக விரோதிகளும் கொண்டு போயிடுவாங்களே என்ற ஒரு அச்சம் என்பது இருக்கு. இன்னைக்கு பல்வேறு போராட்டங்களை நடத்தி பெண்களுக்கு பல்வேறு உரிமைகளை வாங்கியிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு எந்த இடத்துல இருந்து வந்தாங்களோ அந்த இடத்துக்கு அனுப்பிடுவாங்களோன்ற ஒரு அச்சம் கூட இன்னைக்கு எழுது. சரி, இப்போ வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு இப்போ இந்த காலகட்டத்துல? உங்களுடைய துறை மூலமா பெண்களுக்கு பாதுகாப்பு நீங்க எந்த அளவுக்கு கொடுத்துருக்கீங்க? இல்ல, பெண்களுக்கான பாதுகாப்புங்கிறது வந்து என்னை பொறுத்துள்ள காவல்துறை அவங்களால என்ன செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெண்களுக்கான சட்டம்ங்கிறது வந்து அந்த சட்டம் ஏற்றினால் மட்டும் போதாது. முதல்ல சட்டத்தினுடைய மதிப்பை மக்கள் உணர வேண்டும். சட்டத்தினுடைய மதிப்பை மக்கள் உணர வேண்டும். அந்த சட்டத்திற்கு மதிப்பு தர வேண்டும் அனைத்து மக்களும், அனைத்து தரப்பு மக்களும். அப்படி வந்துருச்சுன்னா, நீங்க சொன்னீங்கல்ல நிறுவனங்கள், இப்ப அம்மா சொன்னாங்கல்ல நிறுவனங்கள், அவங்கெல்லாம் சட்டத்தை மதிப்பை உணர்ந்து மதிக்கிறவர்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, தனி குழு
ஒரு ஐடி கம்பெனியில் இந்த மாதிரி புகார் வந்தால் உடனே விசாரிக்கணும் அப்படின்னு குழு அமைச்சிருப்பாங்க. ஆக அரசு சட்டம் சரியாக தான் இயற்றுகிறது, காவல்துறை சரியாகத்தான் இயங்கி கொண்டிருக்கிறது. எங்கேயோ ஒரு குறை இருப்பதனால் ஒட்டுமொத்த காவல்துறையை குறை சொல்லிவிட முடியாது. அதே போல ஒரு அரசியல்வாதி குற்றவாளி என்பதற்காக ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளையே குற்றம் சொல்லிவிட முடியாது. தவறுங்கிறது இருக்கத்தான் செய்து எங்கே ஒரு இடத்துல இருக்கு. அதனால ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை கணிசமான எண்ணிக்கையில பெண்களை பற்றிய பார்வை மோசமான பார்வை உடையவர்களா அரசியல்ல இன்னைக்கு இருக்கிறாங்க. இப்ப இந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் நீதிபதிகள், காவல்துறை, அரசியல்வாதிகள், அதிகாரிகள், இவங்க மனசுலதான் பெண்களை பற்றிய பார்வை என்பது இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்கு. சமீபத்துல நம்ம பத்திரிகையில பாத்துக்கிட்டே இருக்கோம், வருண்குமார்னு ஒரு போலீஸ் அதிகாரி தன்னுடைய காதலித்தவரை திருமணம் செய்து கொள்வதற்கு 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் 1.5 கிலோ தங்கம் கொடுத்தாதான் திருமணம் செய்து கொள்வேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை துணிச்சலோட அவரை கைது பண்றதுக்கு ஒரு 3 வருஷமா போராடிக்கிட்டு அவர் இப்ப சிறையில இருந்து ஜாமீன்ல வெளியே வந்துட்டாரு. அப்ப இந்த மாதிரி பெண்களை பாதுகாக்க கூடிய துறையில இருக்கக்கூடியவர்களே பெண்களை பற்றிய பார்வை சரியானதாக இல்லாத வரையில பெண்கள் மீதான வன்முறை கூடுதலாகவும் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக மாறும். இப்ப ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதியில தான் இந்த நீங்க சொன்ன இது நடக்குது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில எப்படி மாற வேண்டும் என்று என்னுடைய எதிர்பார்ப்பு என்றால், அந்த சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய தொகுதியில் இப்படி நடக்கக்கூடாது என்று நினைத்திருந்தால், இல்லை இனிமேலாவது நினைக்கிறவரா இருந்தார் என்ன பண்ணும், அம்மா சொன்னது மாதிரி அனைத்து அதாவது தன்னார்வ தொண்டு நிறுவனம், மாதர் சங்கம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு குழு அவர் அமைப்பதற்கான முயற்சியில இறங்கணும். அதை அரசு கிட்ட வலியுறுத்தணும், சட்டசபையில பேசணும். அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி தனி குழு இயங்குச்சுன்னா இந்த மாதிரி குற்றங்கள் குறையலாம். நீங்க இப்போ பல பிரச்சனைக்கு உங்க சங்கத்து மூலியமா ஒரு தீர்வு வாங்கி கொடுத்திருப்பீங்க. நீங்க ஏன் இந்த மாதிரி பெண்களுக்கான ஒரு தனி குழு அமைக்கிறதுக்கோ, ஒரு கம்பெனில வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கான ஒரு கமிட்டி இந்த மாதிரி அமைக்கிறதுக்கு நீங்க ஏன் குரல் கொடுக்கல? இந்த சட்டம் வருவதற்கு எங்களை மாதிரி அமைப்புகளின் மிகப்பெரிய போராட்டத்தின் மூலமாக தான் பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அரசாங்கத்தை பொறுத்தவரையிலும் பெண்களுக்கான சட்டமாக இருந்தால் எந்த சட்டமாக இருந்தால் அவர்களாக கொண்டு வருவதில்லை. ஒரு குற்றங்கள் நடக்கும்போது இந்த குற்றத்தை தடுப்பதற்கான இப்படிப்பட்ட சட்டங்கள் வர வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு போராட்டத்தின் வாயிலாக தான் ஒவ்வொரு சட்டங்களும் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டது. குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் என்றோ அது ஆய்வு செய்யப்பட்டது. ஏராளமான பெண்கள் குடும்பத்திற்குள்ளே இன்றைக்கு வன்முறையால் பாதிக்கப்படுகிறார்கள், அதை தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தின் வாயிலாக தான் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. டெல்லி மாணவி இறந்த போதுதான் வர்மா கமிஷன் சொன்ன பிறகு அது போராட்டத்தின் மூலமாக தான் அந்த அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டது. இப்படி போராட்டத்தின் மூலமாக தான் எங்களை போன்ற அமைப்புகளின் போராட்டங்கள் மூலமாகத்தான் பல்வேறு சட்டங்களை கொண்டு வர முடிந்தது. ஆனால் இந்த சட்டங்களை பயன்படுத்தும் போதுதான் அதுல பல்வேறு பலவீனங்கள் இருக்கு. பெண்கள் இளம் பெண்களாக இருந்தால் இப்படிப்பட்ட பாலியல் ரீதியான துன்புறுத்தல் ஏற்படும் போது நம்மிடம் சொல்வதற்கோ காவல்துறையில் சொல்வதற்கோ பயப்படுறாங்க. அவங்களோட வாழ்க்கை என்பது பாதிக்கப்படும். திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பெண் சமூகத்துல தெரிஞ்ச அசிங்கமா போயிடும். அதனால இது நடந்த குற்றத்தோட நம்முடைய பெண்ணை இதோட பாதுகாக்கலாம். அதை விட இன்னும் இளம் குழந்தைகளாக இருந்தால் வெளியவே வர்றதில்லை. ஏராளமான குற்றங்கள் நடக்குது, ஆனா இந்த வழக்கெல்லாம் வெளியே வர்றதே கிடையாது. அந்த சின்ன குழந்தையோட இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தல் நடந்தா அது ஒரு குறுகிய காலத்துக்குள்ள முடிச்சிடணும். ஒரு 3 மாசமோ 2 மாசமோ அதுக்குள்ள முடிக்கணும். ஆனா அது அப்படி முடிக்கிறதே இல்லை. வருஷ கணக்கா கொண்டு போறதுனால அந்த குழந்தைங்களும் வளர்ந்துடுது. அதை நீதிமன்றத்துல சொல்றதுக்கும் தயங்குறாங்க. நாளைக்கு கல்யாணம் எல்லாம் நடக்கும்போது பிரச்சனை ஆயிட போதோ அப்படி இந்த மாதிரியான அச்சத்தினால கொடுமைகள் நடந்தாலும் வெளியே எங்கேயுமே சொல்றது இல்லை. எங்க மாதிரி அமைப்புகள் இருந்தாலும் ஓரளவுக்கு நாங்க கண்டுபிடிச்சு தெரிஞ்சு அவங்களுக்கு தைரியப்படுத்தி கவுன்சிலிங் கொடுத்து அது ஒரு கட்டம் வரை தான் பண்ண முடியும். ஆனா அவங்களோட குழந்தைங்களோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தினால வெளியே வர்றதில்லை. இப்போ இந்த மாதிரி பாலியல் கொடுமைகள் ஒரு தடவை நடக்கிறது இல்ல, இது தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. இதுக்கு ஏன் கடுமையான தண்டனை ஏன் சார் கொடுக்கல? இதே தொலைக்காட்சியிலே இதற்கு முன்னாலேயும் நான் சொல்லியிருக்கேன். இருக்கிற சட்டத்தின் அடிப்படையில நீதித்துறை யாரையுமே நான் குறை சொல்ல முடியும். இருக்கிற சட்டத்தின் அடிப்படையில் வழக்கு விரைந்து முடிக்கப்பட வேண்டும், தண்டனை கடுமையாக தரப்பட வேண்டும். அவன் தண்டனைன்னு சொன்னது பிறகு அப்பீல் அப்படி போயிட்டு அவன் வெளியவே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான்னா மீண்டும் செய்யறதுக்கு தான் அவனுக்கும் துணிச்சல் வரும். மற்றவங்களுக்கு என்ன ஒன்னும் செய்ய முடியாது நம்மள அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவான். அதனால இருக்கின்ற சட்டம் முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும். இருக்கின்ற சட்டத்தில்
குற்றவாளியின் மீது உள்ள விசாரணை வேகமாக முடிக்கப்பட வேண்டும், தண்டனை கடுமையாக்கப்பட வேண்டும். அதுக்கு அப்பீல் அப்புறம் மேல் அதையே இன்னும் செயல்படுத்தாம இருக்காங்க. நாளுக்கு நாள் இது பெருகிக்கிட்டு தான் வருது, குறைஞ்சிட்டு இந்த மாதிரியான பாலியல் ரீதியான துன்புறுத்தல் செய்யக்கூடியவர்கள் 75% வெளியே சுதந்திரமா நடமாடிக்கிட்டு இருக்காங்கன்றதான் செய்தி. ஏன்னு கேட்டா இந்த இந்த பாதிக்கப்பட்டவர்கள் வழக்கு பதிவு செய்யறதுக்கு முன் வர்றதுல ஒண்ணு, வழக்கை துரிதமாக நடத்தி முடித்து தண்டனை கொடுப்பது மிகப்பெரிய பலவீனம் இருக்கு. சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி வெளியே வரக்கூடிய நிலைமை தான். சமீபத்துல நம்ம பார்த்தோம், வித்யா ஆசிட் வீசி இறந்து போன பெண், அவளுக்கான இன்னும் அவனுக்கு தண்டனை வழங்கப்படல, தீர்ப்பு வழங்கப்படல. பாண்டிச்சேரி வினோதினிக்கும் மிகப்பெரிய ஒரு பல்வேறு மட்டத்தில இருந்து ஒரு நிர்பந்தம், உடனடியாக தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஆனா வித்யாவோட விஷயத்துல அது நடக்கல. இன்னைக்கும் குற்றவாளி பாதிக்கப்பட்டவங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கான். அதுதான் நிலைமை. யார் இதை வெளியே சொல்லுவாங்க? இந்த மாதிரி குற்றங்களை செய்யறது ஒரு பெரும் புள்ளியா தான் அவங்க செய்யறாங்க. ஒரு பிரபல கட்சியில இருக்கிறவங்க செய்யறதா இருக்காங்க, காவல்துறையில இருக்கிறவங்க செய்யறாங்க, பல்வேறு துறையை சேர்ந்தவங்க இதை செய்யறாங்க. சர்வசாதாரணமா எல்லா தரப்பினரும் செய்ய ஆரம்பிச்சு. நீங்க அப்படி சொல்லாதீங்க, காவல்துறையில இருக்கிற பெரும்புள்ளி தான் செய்யறாங்கன்னு. எல்லா தரப்பிலையும் பாண்டிச்சேரி வினோதினி இல்ல, பாண்டிச்சேரி வினோதினியை பண்ணது சாதாரண ஒரு பையன் பெரும்புள்ளி செய்யும் பொழுது அவங்க செஞ்சிட்டு அவங்க தப்பிச்சிடுறாங்க ஈஸியா. நான் சொல்றது என்னன்னா, அது செஞ்சிட்டு தப்பிச்சிடுறாங்க. சாதாரணமா சட்டம் தப்பிக்க விட்டுருது. அதுதான் சட்டத்துல இருக்கக்கூடிய ஓட்டை எல்லாரையுமே தப்பிக்க விடதான் செய்யுது சட்டம். அது காவல்துறை மேலேயே நீங்க ஒட்டு மொத்தமாக குறை சொல்ல முடியாது. எல்லா தரப்புலயும் நடக்குது, எல்லா தரப்புலயும் நடக்குது. எத்தனை காவல்துறையில பாதுகாப்பா இருக்காங்க, அதுக்கு என்ன சொல்றீங்க? இப்ப நீங்க அண்ணா நகருக்குள்ளே பாருங்க, மாலை நேரத்துல முந்தியெல்லாம் இருந்த அளவுக்கு இல்லாம ஆண் காவலர் பெண் காவலர் 2 பேரும் அந்த ரோந்து மாலை நேரத்துல முந்தி இதை ரவுடி பீட்னு சொல்லுவாங்க, அதாவது ரவுடி ரோந்து அப்படின்னு சொல்லுவோம். அது கொஞ்ச காலமா இல்லாம இருந்தது, இப்ப நடக்குது. அப்படி நடக்கும் பொழுது குற்றம் செய்கின்ற மனப்பான்மை உள்ளவன், அந்த செயின் ஸ்நாச்சிங், செயின் அறுத்துட்டு போறது, அந்த மாதிரிலாம் செய்யறவனுக்கு என்ன ஒரு தயக்கம் அல்லது பயம் வரும். அப்போ குற்றங்கள் குறையும். ரெண்டாவது, பள்ளி முடிச்சுட்டு போறவங்க, டியூஷன் முடிச்சுட்டு போறவங்க கொஞ்சம் தைரியமா, சரி அங்க பெண் போலீஸ் நிக்குது, ஒரு போலீஸ் நிக்கிறாங்க, வாக்கி டாக்கியோட இருக்காங்க, நம்ம தைரியமா போலாம் அப்படின்னு சொல்லி போற அளவுக்கு இப்ப இருக்கின்ற காவலர்களை வைத்துக் கொண்டு சரியாதான் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த நான் முதல்ல சொன்னது மாதிரி எண்ணிக்கை பெருகணும், தனித்தனியாக, அதாவது நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்ப பிரிவுகள் அதிகமாக்கணும். சைபர் கிரைம் கிடையாது, ஆனா அந்த சைபர் கிரைம் குற்றங்கள் பெருக பெருக சைபர் கிரைம் வந்தது இல்ல, அதே மாதிரி பெருக பெருகதான் உங்களுடைய சொல்றீங்களா? ஆமா, குற்றங்கள் பெருக பெருக அரசு என்ன பண்ணணும்னா அதற்கென்று தனியாக ஒரு குழு அமைக்கணும். சைபர் குற்றங்கள் பெருக பெருக சைபர் கிரைம் வந்தது, பொருளாதார குற்றங்கள் பெருக பெருக இப்ப அடிக்கடி பாலியல் குற்றங்கள் பெருகிடுச்சு, கொண்டு வரல. அது காவல்துறை கொண்டு வரல. பொதுவா நான் கேக்குறேன், காவல்துறைன்னு நான் கேக்குறேன். காவல்துறையில இருக்கிறவங்க கொண்டு வர முடியாது, அரசு கேக்கு. சரி, தொடர்ந்து இதை பத்தி பேசலாம் இடைவேளைக்கு அப்புறம். நேயர்களே வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.